எங்கள் வீட்டு லன்ச் ஸ்பெஷல் என்னென்னு பாருங்கள். காலையில் செஞ்ச உப்புமா ரொம்ப தப்புமான்ற மாதிரி தான், பட் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால் செஞ்சுட்டேன். இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா பயிரும் கருணக்கிழங்கும் போட்டும் பொரியல் பண்ணுது. அது என்னென்னா இன்றைக்கி கரண்ட்டு கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஷெட்யூலாக இருந்ததா, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குங்களா, கத்திரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு 3 காயும் போட்டு மாமியார் செஞ்சுட்டாங்க. அதனால் நல்லா கட்டியாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வேறு சம் இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோவில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சாம்பார் தான் இன்றைக்கி லன்ச்சுக்கு ஸ்பெஷல். அதோட ரைஸு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால் மீதி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே வீட்டில் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் செஞ்சது ஹஸ்பண்டுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீதி தான் இது. இங்கே பாருங்கள் ஊறுகாய். இது எங்கள் மாமியார் அவங்க கையால் செஞ்ச ஊறுகாய். இது வந்துட்டு எங்கள் மூத்தார் அவருக்காக வாங்கிட்டு வந்து வச்ச ஊறுகாய். 2 ஊறுகாயும் இருக்குது. மோர் மிளகாவும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மோரும் இருந்துச்சு. இது காலையில் நான் துணி காயப்பட போனேன்னா அப்போ வந்து நித்தியமல்லி பூத்து இருந்ததா, அதை பறிச்சுட்டு வந்துட்டேன் நான். இன்றைக்கி இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. சரி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நேற்று பறிக்கல, அதான் 2 பூ வாடி இருக்குது. பப்படம் பாக்ஸு, பப்படம் இல்லை, ஏன்னா லன்ச் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதான் இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் இவ்வளோ தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதான் ஸ்பெஷலு. வீட்டாண்ட வேறு பாம்பு வந்துடுச்சு. அது ஒரு அலப்பறையாகவே இருந்துச்சு. 2 நாளாக ஒரே பிஸி. நாங்கள் துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டேன். நல்லா காற்று வருதா. இங்கே என்ன பிரச்சனைனா காலையில் கரண்ட் இல்லை. அதனால் எனக்கு வேலையே ஓடலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஒரே பிரச்சனை. இங்கே பாருங்கள், நம்ம ரோஜா தோட்டம் இல்லை, செடி சாரியாக அழகாக பூத்துருக்கா. இங்கே இன்னொன்று வந்திருக்கா. ஆக மொத்தம் 3 இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி காலையில் பறிக்கலாமான்னு பார்த்தேன். மாமியாரை பார்த்ததும் கம்முன்னு விட்டுட்டேன் நான். ஏற்கனவே பூத்துது பாருங்கள், அப்படியே போயிடுச்சு. ஐயோ இது வரை நான் எடுத்துட்டேன். அப்படியே விட்டு வச்சிடலாம். மாமியார் வந்து பார்ப்பாங்க. எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரோஜா செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட அத்தை மரம் நிறைய காய் இருக்கா. இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் அறுவடை பண்ணுறோன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய காய் அப்படியே கீழே விழுது. எல்லாமே கார் மேலே விழுந்து காரை டேமேஜ் பண்ணிடுது. அதுவும் இல்லாமல் பெருக்கி எடுக்க முடியல. நாங்கள் இருக்கிற வீடை பற்றி கேட்டிருந்தீங்க. இது எங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது எங்கள் நடுமூத்தார் வீடு. நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக தான் சென்னை வந்திருந்தார் அவர் ஃபேமிலியோடு. ஒரு 2-3 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எங்கள் நடுமூத்தாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய முதல் உழைப்பு இது. ஏன்னா 40 வருஷம் இங்கே தான் இருந்திருக்காங்க எங்கள் மாமனார் ஒரு பஸ் டிரைவரு, கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவர் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் நடுமூத்தார் தான் வந்து முதல் தடவையாக வெளியூரெலாம் போய் வெளிநாடுலாம் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் வாங்கின முதல் இடம் இது. அவருடைய ட்ரீம் கூட சொல்லலாம் இது, இந்த வீடு. இப்போது நாங்கள் இருக்கிறோம். அவர் வந்துட்டு யூஏயில் இருக்கார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மேக்ஸிமம் 1 மந்த் அப்படி தான் வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நாங்கள் அங்கே கேரளாவுக்கு வந்துடுவார் அவர். இந்தியா வரும்போது அவர் வரும்போது தான் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பெரியவர் இல்லையா, அவரை கேட்டு தான் நடக்கும். நல்லது கெட்டது தீர்மானிக்கிறதும் முன்னாடி நின்று நடத்துகிறதுமே எல்லாமே அவர் தான் பண்ணுவார் வீட்டில். இப்போது அவர் இங்கே வந்திருக்காரு. 3 வருஷம் கழித்து தான் சென்னையே வந்திருக்காரு. என்ன தான் தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்கவுங்க ஃபேமிலி தான். ஏதாவது ஹெல்ப்பு வேணால் பண்ணிக்கலாம், பட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. இப்போ நாங்கள் இருக்கோம். ஆக்சுவலி ரீசெண்டாக கூட ஒரு சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் வெக்கேட் பண்ணணுன்ற மாதிரி தான் இருந்தோம். அப்போது அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாவோட வீடுன்றதுனால ஹஸ்பண்ட் எல்லாமே மெனக்கெட்டு பண்ணுவாங்க. அண்ணா திரும்பி ஒரு 3-4 வருஷத்தில் அவர் இந்தியா வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குது. வந்தாங்கன்னா இங்கே தான் சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த வீட்டை பொறுப்பாக ஒப்படைக்கணுன்றது அவரோட பெரிய ட்ரீமு. எப்படி அண்ணா கொடுத்தாங்களோ திருப்பி கொடுக்கணும் அவருக்கு. அவரும் அதனால தான் அங்கே ரிலாக்ஸாக இருக்காங்க. தம்பி இருக்காங்க, பார்த்துப்பாங்க
அப்படின்னுட்டு தான் அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியா வந்தால் கூட அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் சென்னை வருவார். அவர் ரொம்ப ஆசையாக விரும்பி வாங்கி கட்டின வீடு, அவரோட முதல் உழைப்பு, பெரிய கனவு இந்த வீடு. அப்படிப்பட்ட இந்த வீட்டில் அவர் முழுசாக ஒரு 10 நாள் தங்கினது கிடையாது. பாவம், அந்தளவுக்கு இன்னமும் அவர் உழைச்சிட்டு தான் இருக்கார். இந்த வீடு எங்கள் நடுமூத்தாரோடைய வீடு, எங்கள் வீடு கிடையாது.